பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முழு விவரங்களை செய்தியாளர் பாரதராஜா வழங்க கேட்கலாம். பாரதராஜா வணக்கம். அவர்கள் எங்கே, எப்பொழுது, எந்த இடத்தில் கைது செய்யப்பட்டார்கள்? இதற்கு பின் இந்த வழக்கின் விசாரணை எப்படி செல்லும்? முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக கடந்த மார்ச் 1ஆம் தேதி பெங்களூரு புரூக்ஃபீல்ட் பகுதியில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் குண்டுவெடிப்பு நடைபெற்றது. இந்த குண்டுவெடிப்பு வழக்கானது தற்போது என்ஐஏவால் விசாரிக்கப்பட்டு வருகிறது. கடந்த மார்ச் 27ஆம் தேதி முசாமில் ஷெரீப் என்ற நபரை கைது செய்திருந்தார்கள். அவரிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் 2 பெயர்கள் இந்த வழக்கு தொடர்பாக முக்கிய குற்றவாளிகளாக இடம்பெற்றிருந்தது. ஒன்று முசாவிர் ஹுசைன் ஷாஹித், மற்றொன்று அப்துல் மதீன் தாஹா. இந்த இருவரும் தங்களது பெயர்களை இந்துக்கள் பெயர்களாக மாற்றி அதற்குரிய அடையாள அட்டைகளை போலியாக தயார் செய்து அதை பயன்படுத்தி சிம் கார்டுகள் மற்றும் பிற விஷயங்களை மேற்கொண்டது தெரிய வந்தது என்ஐஏ விசாரணையில். இதைத் தொடர்ந்து அவர்களின் இருப்பிடம் குறித்து கண்டறிய என்ஐஏ அமைப்பினர் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வந்தனர். அது மட்டுமல்ல, அவர்கள் குறித்த தகவல் அளிப்பவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. தகவல் அளிப்பவர்களின் விவரங்களும் ரகசியமாக வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. மார்ச் 27ஆம் தேதிக்கு பிறகு நடந்த இந்த அறிவிப்பின் எதிரொலியாக நேற்று இரவு இவர்கள் இருவரும் மேற்கு வங்க மாநிலத்தின் கொல்கத்தா அருகே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கு ஒரு வீட்டில் பதுங்கி இருந்த இவரை என்ஐஏ போலீசார் என்ஐஏ அமைப்பினர் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக நடைபெற்ற விசாரணையில் அவர்கள் முதலில் இங்கிருந்து, அதாவது கர்நாடகாவில் குண்டுவெடிப்பு நடந்த பிறகு தெலுங்கானா சென்று அதன் பின்னர் அங்கிருந்து கொல்கத்தா சென்றிருப்பது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது. இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக இவர்கள் இருவரும் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முசாவிர் தான் இந்த குண்டுவெடிப்பை செயல்படுத்தியவர் என்றும் இதற்கு அனைத்து விஷயங்களையும் தயார் செய்து கொடுத்தவர் அப்துல் மதீன் தாஹா என்ற விவரமும் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து என்ஐஏ அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி பாரதராஜா. பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முழு விவரங்களை செய்தியாளர் பாரதராஜா வழங்க கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.